வானதியோட கனவு நனவான நாள் தான் என்ன அப்படின்னா, காலை நேரத்தில நல்லா மெடிக்கல் ஷாப்புக்கு முன்னாடி வந்து நம்ம வானதி நிக்கிறாங்க. நல்லா மர இலை தோரணம் கட்டி, புதுசா போர்டெல்லாம் அப்படியே செம்மையா ஜொலிச்சிட்ருக்கு. அங்க கடை திறப்பு விழாவுக்கு வர்ற எல்லாரையும் வரவேற்கிறேன்ற மாதிரி போர்டும் வச்சிருக்கிறாங்க. மெடிக்கல் ஷாப்பையே பார்த்துட்டு அப்படியே வானதி அமைதியா நின்னு, கண்ணுலருந்து ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல கரெக்ட்டா நம்ம பாண்டி வராரு. வந்துட்டு, "என்ன வானதி இப்படி நின்னு பார்த்துக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம வானதி இருந்துட்டு, "இப்போ நினைச்சா கூட எனக்கு இது கனவா, நனவான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு இது நம்ம கடை தானா அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே வரல. நானா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கா இப்படிலாம் வந்து கடை என்னோட கனவு இது. மெடிக்கல் ஷாப் வைக்கணுங்கிறது. உடனே எனக்கு மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்குது. இத நினைக்கும்போது தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இது கனவா நனவான்னு கூட தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்பவே எமோஷ்னலா பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம பாண்டி இருந்துட்டு, "ஆமா வானதி, இது வந்து உன் கடை தான். இது இனிமே உன்னோட அடையாளம்." அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பாண்டியும் பேசுறாங்க. அந்த நேரத்துல வானதியோட அப்பாவும், அம்மாவும் இந்த பூஜை வைக்கிறதுக்கான சில பொருட்களோட வாங்கிட்டு வராங்க. அதாவது தேங்காய், பழம், பூவு அந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்ப, "என்னப்பா நீ வந்துட்டியா? வீட்ல யாரும் இன்னும் வரலையாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய பார்த்து கேட்குறாங்க. "இல்ல பின்னாடி வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் தான் முன்னாடியே போயிட்டு கடையில ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டெக்கரேட் பண்றது, இல்ல மத்த விஷயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிட்டு வருவோன்னு நெனச்சேன். அதுக்கு முன்னாடி நீங்களே இந்த தேங்காய், பூ, பழம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வானதி இருந்துட்டு, "நேத்தே பூவெல்லாம் போட்டாச்சுப்பா." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அது கொஞ்சம் வாடி இருக்கும்ல." அப்படின்னு சொல்லி நம்ம அ வானதியோட அம்மா வந்து சொல்றாங்க. உடனேன்னு சரி பரவால்ல. இப்போ என்னதான் இருந்தாலும் தேங்காய் பழம்லாம் உடைச்சு, சின்னதா ஒரு பூஜை மாதிரி பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா சொல்ல, உடனே வானதியும் அவங்க அப்பாவோட கைய பிடிச்சுட்டு, இந்த இந்த கடை எனக்கு கிடைக்கிறதுக்கு நீங்களும் எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன வானதி இப்படிலாம் பேசுற? நான் வந்து உனக்கு பணம் குடுத்ததுக்கா இப்படிலாம் பேசிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாப்பா, நீங்க மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, என்னால இப்படி ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கவே முடியாது. நானு கடைய பார்த்துட்டு வந்து சொன்னதுமேனு, உடனே எதுவுமே வந்து எந்த மறுப்பும் சொல்லாம உடனே எனக்கு பணத்த ரெடி பண்ணி குடுத்துருக்கீங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வானதியோட அப்பா இருந்துட்டு, "அதனால என்னம்மா, இப்ப உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? நீ நல்லபடியா கடைய ரன் பண்ணு. மத்தவங்க மாதிரி சும்மா வீட்ல உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்காம, ஏதாவது சொந்தமா செய்யணும், வேலைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறல்ல, அதுவே போதும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியோட அப்பா வந்து சொல்றாங்க. அப்ப பாண்டியும் இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் சந்தோஷமா அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அ நம்ம பூஜைய வந்து ஆரம்பிக்கிறதுக்காக உள்ள போய் எல்லாத்தையுமே வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிட்டு, அந்த பூஜை ஜாமான் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்ருக்குறாங்க. அந்த நேரத்தில பாண்டியோட பிரதர்ஸ் எல்லாருமே வராங்க. எல்லாருமே வந்ததுமேனு விழாவ அதாவது கடை திறப்பு விழாவ ஸ்டார்ட் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வானதி வந்துட்டு, "வா வா பாண்டி வந்து ரிப்பன கட் பண்ணு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் வேண்டாம் வானதி, நீயே ரிப்பன கட் பண்ணு." அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டி சொல்ல, "இல்ல, நீ தான் கட் பண்ணணும். நீ தான் எனக்கு இந்த கடை வைக்கிறதுக்கு பெருசா உதவி பண்ணியிருக்கிற. நீ சொல்லலைன்னா, நான் வந்து மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிற ஒரு எண்ணமே எனக்கு இருந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பாண்டி." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு, "நான் சொல்ல மட்டும் தான் செஞ்சேன். உங்க அப்பாவும், அம்மாவும் தான் உனக்கு இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு அட்வான்ஸ் லீஸ் பணத்த வந்து அவங்க தான் ரெடி பண்ணி குடுத்தாங்க. அதனால நீ அவங்கள கூப்பிட்டு ரிப்பன் கட் பண்ண சொல்லு வானதி." அப்படின்ற மாரி சொல்லும்போது, உடனே வானதியோட அப்பாவும், அம்மாவும் இருந்துட்டு, "பரவால்ல வானதி, இது உன்னோட கடை தானே. நீ ஏன் ரிப்பன் கட் பண்ணு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி அப்ப எல்லாருமே சேர்ந்து கட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாண்டியோட ஃபேமிலி, இன்னொரு பக்கம் வானதியோட ஃபேமிலி சேர்ந்துட்டு ரிப்பன கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு எல்லாருக்குமே வந்து பூஜை பண்றாங்க. அதாவது நம்ம வானதியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் பாலெல்லாம் உடைச்சுட்டு ரொம்ப சிம்பிளா தான் வந்து வைக்கிறாங்க. தேங்காய் பழம்லாம் வந்து உடைச்சுட்டு, வானதி வந்து விளக்கேத்துறாங்க. விளக்கேத்திட்டு தேங்காய் பழம்லாம் உடைச்சு, அந்த மாதிரி பூஜையெல்லாம் வச்சதுக்கப்புறமா, எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஜூஸு இந்த மாரி ஸ்நாக்ஸ் இந்த மாரிலாம் எல்லாருமே வெளியில உட்காந்துருக்கும்போதே, எல்லாருக்குமே எடுத்து எடுத்து குடுத்துட்டுருக்காங்க. அப்ப வானதி இருந்துட்டு,
ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாண்டி. இப்படி இந்த இந்த மெடிக்கல் ஷாப்புக்கு நான் ஓனர்ன்னு நெனைக்கும்போது அப்படின்னு சொல்லி தல புரியாம பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க வானதி. அந்த நேரம் பார்த்து ஒரு வயசான பாட்டி உள்ள வராங்க. வந்ததுமேனு, "இப்பதான் கடை ஆரம்பிச்சிருக்கீங்களாம்மா? ஏற்கனவே வந்து இந்த கடைய இன்னொருத்தர் வச்சிருந்தார்ல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கரெக்ட்டா அவரும் வராரு. "கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு வானதி" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "பரவால்ல சார்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கிட்ட, "அ ஆமா இனிமே இந்த கடைய இவங்க தான் பார்த்துக்க போறாங்க. இவங்க தான் இந்த கடையோட ஓனர் எடுத்து இவங்க தான் நடத்தப் போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ! அப்படியாம்மா? சரிம்மா, பரவால்ல. எனக்கு காய்ச்சல் மாத்திரை மட்டும் வேணும்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உடனே வானதி ரொம்ப கவனமா மருந்த எடுத்து, அந்த மெடிசின் எடுத்து குடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாரி பில் போட்டும் குடுக்குறாங்க. அதுக்கு பாட்டி இருந்துட்டு, "நீ நல்லா இருக்கணும். நீ நல்ல மனசுக்கு இந்த கடைய பெரிய அளவுக்கு வரும்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிட்டுருக்காங்க. அந்த நேரம் அந்த கடைய அவங்களுக்கு வாடகைக்கு விட்ட அவர் வந்துட்டு, கடையில நல்லா பிசினஸ் ரன் பண்ணலாம். நான் இந்த கடை ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எங்க ஊர்ல நான் சொந்தமா வீடே வாங்கினேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப பத்திரமா நீங்க வந்துட்டு கவனமா வேலைய பார்க்கணும். தொழில் நடத்துறது, பிசினஸ் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த மெடிக்கல் லைன்ல நெறைய போட்டிகள்லாம் இருக்குது. இதே மாதிரி ஆப்போசிட்ல மெடிக்கல் கடைலாம் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி பயங்கர போட்டி நடக்கும். இத வந்து நம்ம தெரு தெருவா போய் கூவி கூவிலாம் விக்க முடியாது. இதுக்குன்னு அட்வர்டைஸ்மென்ட் எதுவும் பண்ண முடியாது. ஆனா, தேவைப்படுறவங்க கண்டிப்பா வரத்தான் செய்வாங்க. நம்மளோட மெடிசின்ஸ் எல்லாமே நல்ல தரமானதா இருக்கணும். எந்த நேரமும் எந்த மெடிசனும் காலியா இல்லாம எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுக்கிறணும். எத கஸ்டமர்ஸ் கேட்டு வரும்போது கரெக்டான நேரத்தில அவங்களுக்கு அந்த மருந்து மாத்திரைகள குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அப்ப பாண்டி இருந்துட்டு, "நல்லா கேட்டுக்கோ வானதி. ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் இவங்களுக்கு ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கிறேன். அதேமாரி நீயும் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கோ. ஏதாவது டவுட்னா அவங்கள்ட்ட சார் கிட்ட கால் பண்ணி கேளு" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "சரிம்மா, ஓகே. அப்ப நான் கிளம்பட்டுமா? நான் வந்து உங்களோட கடை ஓப்பனிங்க்காக தான் இன்னைக்கு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து, "சரிம்மா நான் கிளம்புறேன். இனிமே பார்த்துக்கோங்க. மாசம் மாசம் வாடகை மட்டும் எனக்கு அனுப்பி வச்சுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிறாரு. அதுக்கப்புறமா வானதி இருந்துட்டு, "பாத்தியா பாண்டி, நமக்கு வந்து மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ண உடனே இப்படி கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க பாத்தியா! நல்ல ஒரு ஆரம்பமா தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கும்போது, அவங்களோட கடைக்கு எதுக்க ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள ஒரு ஆள் வந்து ரொம்ப அப்படியே கோவத்தோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. காரோட ஜன்னல கார் கதவு டோர வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, அப்படியே கோவத்துல ஜன்னல இறக்கி விட்டு பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கிறாரு. ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனா பார்க்குறாரு. இப்போ என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறாங்களா? இன்னும் இந்த சிரிப்பு கொஞ்ச நாளைக்கு தான். நமக்கு போட்டியா இந்த மெடிக்கல் கடை ஓப்பன் பண்ணா, நம்ம என்ன பண்ணுவோம்? புதுசு புதுசா இப்படிலாம் முளைச்சு வர்றவங்களலாம் வளர விட்டோம் அப்படின்னா, பிறகு நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது? இவங்களோட இவங்கள வந்து நல்லா சிரிக்கட்டும். கொஞ்ச நாள்ல இந்த தொழில எப்படி இவங்க டெவலப் பண்றாங்க? பிசினஸ எப்படி ரன் பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி எத்தன நாளைக்கு இவங்க சிரிப்பு இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நக்கலா அவர் மனசுக்குள்ள நெனச்சுட்டு, அங்கருந்து கிளம்புறாரு. அப்போ அவர் கார்ல மூவ் பண்ணிட்டுருக்கும்போது, யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் போடுறாரு. ஃபோன் போட்டுட்டு, "என்ன புதுசா மெடிக்கல் ஷாப்லலாம் வந்து ரொம்ப கூட்டமா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா சார். ஒரு பொண்ணு வேலைய முடிச்சுட்டு படிச்சு முடிச்சுட்டு கடை ஆரம்பிச்சிருக்கு சார்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படியா? சரி பரவால்ல. நம்மள பத்தி இன்னும் தெரியல போல. மெடிக்கல் லைன்ல எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லிட்டு, புதுசா வந்த பொண்ணுக்கு தெரியாது போல. வரட்டும், வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வழக்கம் போல இந்த பிசினஸ பண்ணாத மாதிரி அவங்கள விரட்டுறதுக்கு எல்லா வேலையும் ரெடியா நீ வச்சுக்கோ. நான் சொன்ன உடனே அந்த வேலைய செய்யணும் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் போட்டு சொல்றாரு. உடனே, "சரிங்க சார். இதே மாரி எத்தன பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம. கண்டிப்பா ரெடி பண்ணி வைக்கிறேன் சார். நீங்க எப்போன்னு மட்டும் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப தான ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்க ஆசைப்பட்ட மாரி கடை நல்லா ஓட ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அ ஒரு நக்கலான சிரிப்போட வந்துட்டு ஃபோன வந்து கட் பண்ணிர்றாரு. அதுக்கப்புறமா அங்க வானதி வந்து பார்த்தீங்கன்னா, வானதி தேடி அடிக்கடி இந்த மெடிக்கல்ல வந்துட்டு நெறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டே இருக்கிறாங்க. வானதியும் ரொம்ப பிஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மருந்து மாத்திரைலாம் எடுத்து குடுத்துட்டுருக்காங்க. ஸோ நாளே இவ்ளோ கஸ்டமர்ஸ் வராங்களே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க வானதி. அப்ப அவங்க அப்பா, அம்மா அப்புறம் நம்ம பாண்டியோட ஃபேமிலில இருக்கிறவங்க சொல்லணும். அப்புறம் சேரண்ணா, நிலா எல்லாருமே வந்து கிளம்பிர்றாங்க. சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிர்றாங்க. அப்போ பாண்டி இருந்துட்டு,
நெறைய கஸ்டமர்ஸ் வராங்க பாண்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு இவ்ளோ நல்லா ஓடும்ன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. எல்லாத்துக்குமே மக்களுக்கு இப்போ மேக்ஸிமம் எல்லாமே வந்து மெடிசின்ஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமா ஒண்ணு இருக்குது. அதனால கண்டிப்பா மெடிக்கல் ஷாப் நல்லா தான் ஓடும். நீ வந்து கவனமா மெடிக்கல் ஷாப்ப ரன் பண்ணு சரியா? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சும்மாவே வானதி வந்து பாண்டிக்கு அவ்ளோ தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாரி தான் இப்பயும் அவங்களோட சந்தோஷத்துல தல காலும் புரியாம பாண்டிக்கு வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃப்யூச்சர்ல இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படிங்கிறது இனிமே தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் நாள்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு டே அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா, சிறப்பா வியாபாரம்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கடைய மூடிட்டு வானதி வந்து கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாண்டி வந்து, "என்ன வானதி கடைய மூடிட்டியா?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "ஆமா பாண்டி நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பாத்தியா? எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிட்ட கணக்கு காட்டுறாங்க. முதல் நாள்லயே இவ்ளோ விக்கும்ன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல பாண்டி. மெடிக்கல் இவ்ளோலாம் வருது பாரேன். கண்டிப்பா நம்ம பிசினஸ நல்லபடியா ரன் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம பாண்டி இருந்துட்டு, "இதெல்லாம் இன்னைக்கு வந்து உனக்கு நல்ல ஒரு ஆரம்பம் தான் வானதி. இதே மாரி நீ ரொம்ப நேர்மையாவும், உண்மையாவும் இருந்தா, இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மெடிக்கல் ஷாப்பு இதா தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம நெறைய இடத்துல மெடிக்கல் ஷாப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வானதிக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்குது. அதே மாதிரி இந்த மெடிக்கல் ஷாப்க்கு எதுக்க ஒரு மெடிக்கல் கடை வந்து இருக்குது. அங்க இருக்கிற அந்த கடையோட ஓனர் வந்து, "இந்த பொண்ணு படிச்சு முடிச்ச உடனே இந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப தானே படிச்சுட்டு இருக்கிறதா தான் சொன்னா. அதுக்கு முன்னாடி எப்படி மெடிக்கல் ஷாப் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறது? நான் கூட இந்த ஆளு கடைய மூடிட்டு போயிருவாருன்னு பார்த்தோம்னா, விவரமா இந்த கடைய இன்னொருத்தவங்களுக்கு வாடகைக்கு விட்டுட்டு போயிருக்கிறாரா? நம்ம தான் இந்த கடைய எடுத்து நடத்துறதுக்கு கேட்டோமே! அதென்ன குடுத்தாரா? குடுக்கலைல்ல. நேத்து படிச்சுட்டு வந்தவங்கலாம், புதுசா கடை திறந்தவங்களுக்கெல்லாம் நம்மள பத்தி என்ன தெரியும்? கண்டிப்பா அத பத்தி இனிமே தான் அவங்க புரிஞ்சுக்க போறாங்க." அப்படின்ற மாதிரி கோவத்துல வந்து பக்கத்துல இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அந்த கடை ஓனரு, அதாவது வானதியோட எதிர்த்த கடையில இருக்கிற மெடிக்கல் ஷாப்போட ஓனர் வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப வானதி எல்லார்கிட்டயும் ரொம்ப ரெக்வெஸ்ட்டா பேசுறாங்க. ரொம்ப சூப்பரா வந்துட்டு பிசினஸ் வந்து ரன் பண்றாங்க. உங்களுக்கு உடம்புக்குலாம் சரியா போயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசினதுனால, ஆல்ரெடி அங்க பிசினஸ் வந்து ரொம்ப நல்லாவே போய்க்கிட்டு இருக்கும். அதனால இப்ப எல்லாருமே மறுபடியும் வானதி வந்து மக்கள் எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த மெடிக்கல் ஷாப்பையும் ரொம்ப நம்பவே ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வானதியோட பிசினஸ்ல எப்படியாவது பிரச்சனைய ஏற்படுத்தணும். இந்த மெடிக்கல் ஃபீல்டுல இருந்து இந்த வானதிய ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் ஒரு சதி திட்டம் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. எந்த ஒரு பிசினஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, கண்டிப்பா அந்த பிசினஸ்ல அவங்கள டெவலப் பண்ண விட மாட்டாங்க. அதே பிசினஸ் லைன்ல இருக்கிற ஒரு சில பிசினஸ் மேன்ஸ்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த கடைய டெவலப் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் தான் ஆப்போசிட்ல இருக்கிற கடைக்கு அந்த நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா? அந்த கார்ல இருந்த அந்த ஒரு பெர்சன் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு போறாரு. அவர் தான் நம்ம வானதியோட மெடிக்கல் ஷாப்க்கு வரக்கூடிய வில்லனா இருக்கிறாரு. அப்ப அவர் வந்துட்டு, "என்ன நம்ம கடையில இன்னைக்கு எவ்வளோ வியாபாரம் போயிருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க இருந்துட்டு, "கொஞ்சம் டல்லா தான் சார் இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்ன எதிர்த்த கடையில நெறைய கூட்டம் போகுது போல இருக்கு மெடிக்கல் கடைக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா சார். இந்த பொண்ணு இப்ப தான் படிச்சுட்டு வந்திருக்கான். படிச்சுட்டு வந்த உடனே தொழில் ஆரம்பிச்சிருக்குது. ரொம்ப வயசு இப்ப தானே படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கிறா. இளம் ரத்தம். அதனால நெறைய வேலைய பார்க்கணும், நெறைய சம்பாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறா. நம்ம ஃபீல்ட பத்தி அந்த பொண்ணுக்கு தெரியல." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "இது இப்படியே விடக்கூடாது. நம்ம கடையில இன்னைக்கு வியாபாரமே இல்ல. இவனோட கடைய எதிர்த்து இருக்கிற இந்த கடைய எப்படியாவது நம்ம காலி பண்ணிருவோம்னு நெனச்சோம். அவன் இந்த கடைய நமக்கு குடுக்காம இந்த பொண்ணுக்கு குடுத்துட்டு போயிருக்கிறான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அதான் சார் சொல்றேன். எப்படியாவது அந்த கடைய நமக்கு கொண்டு வந்துரலாம். எப்படியாவது நம்ம வாங்கிரணும்னு நெனச்சா, அவன் வாடகைக்கு விட்டுட்டு போயிட்டான். இதுக்கு மேல என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த கடைய அந்த பொண்ணால நடத்த விடக்கூடாது. அந்த பொண்ணு இப்ப தான் படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கிறா. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லன்னு நீ சொல்ற. அது போதும்ல நமக்கு. அத வச்சே நம்ம சில காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சிரலாம். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியா வந்து சிரிக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன வந்து வீட்ல
அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஒரு மூலையில உட்காந்துட்டு இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப பல்லவன் இருந்துட்டு, "அண்ணே இன்னைக்கு என்னண்ணே சாப்பாடு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கும்போது, "என்னண்ணே நீயி? நான் கேட்கறதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன். நீ பாட்டுக்கு எதையோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற." அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் பார்த்து பல்லவன் கேட்குறாங்க. "ஐயோ! இல்லடா பல்லவா, நீ எதுவும் என்ன கேட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னண்ணே சாப்பாடு பொங்கியிருக்கிற? என்ன சமைச்சிருக்க? அதத்தான் கேட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "இல்லடா, நான் வந்து இன்னைக்கு உனக்கு வேணும்னு சாம்பாரும், முட்டையும் பொரிச்சு வச்சிருக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே வெறும் சாம்பார் தானா? இன்னைக்கு வேற எதுவும் பண்ணலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லடா, இன்னைக்கு எதுவும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன சொல்லிட்டு, மறுபடியும் அவர் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. "என்னாச்சுண்ணே உனக்கு? கொஞ்ச நாளா நானும் பார்க்குறேன். ஏதோ ஒண்ண பறிகொடுத்த மாதிரி அப்படியே அமைதியாவே இருக்கிற. ஏண்ணே? ஏன் டல்லாவே இருக்க? சந்தாக்கா கூட எதுவும் சண்டை போட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சந்தா கூட சண்டையெல்லாம் எதுவும் போடலடா. ஆனா, அ இன்னொரு நம்ம கார்த்திகாவ நெனச்சு தான் ரொம்ப வருத்தமா இருக்குது." அப்படின்ற மாரி சொன்னாங்க. "என்னண்ணே இது? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, எக்ஸ பத்தி ரொம்ப நினைக்காதண்ணே அப்படின்னு நான் சொன்னேன்ல. இப்ப என்ன கார்த்திகா அக்காவ பத்தி நினைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்ற?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு, "பெரிய ஆள் மாதிரி பேசாதடா. அவங்க என்னதான் இருந்தாலும் கார்த்திகா நம்ம அத்தை பொண்ணு. அவ இப்படி வாழ்க்கைய இழந்து வந்து உட்கார்ந்துருக்கும்போது, நம்ம அத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நானும் பல விதத்தில அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமான்னு யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா நம்ம போய் பேசுறது தப்பா தான் இருக்கும். அதனால தான் அப்பா கிட்ட சொல்லி பேச சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா நிலா வந்து வராங்க. நிலா வந்துட்டு ரொம்ப டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. "என்னாச்சுப்பா நிலா, ரொம்ப டென்ஷனா இருக்க மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ன கேட்கும்போது, "ஆமாண்ணே, நான் வந்து ஒரு ஃபைல் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பிரசன்ட் பண்றதுக்கு டிசைனு. அது அ எப்படியோ எரேஸ் பண்ணிட்டா போல இருக்குது. டெலீட் ஆயிடுச்சு போல இருக்குது. இப்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல நீ?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லும்போது, "ஆமாடா பல்லவா, நான் எந்த யோசனையில இருந்தேன்னு எனக்கே தெரியல. சரி பரவால்ல, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்கும்போது, "எதுக்கு என்னமோ சேரனும் நீங்களும் என்னமோ பேசியிருந்தீங்க. அங்கிள் கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சேரன. என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா, கார்த்திகாவ பத்தி சொன்னேன்லப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே, கார்த்திகாவ பத்தி சொன்னீங்க. என்னாச்சுண்ணே?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா, கார்த்திகாவோட வாழ்க்கைய நம்ம எப்படியாவது சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா. பாவம்ப்பா அந்த பொண்ணு. ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அந்த வீட்ல அவங்க அப்பாவும், அம்மாவும் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட, சின்ன வயசுல எங்கள பார்க்கறதுக்கு ஓடியே வந்துரும்ப்பா. அவங்க வீட்ல என்ன சமைச்சிருந்தாலும், எதையாவது கொண்டு வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும்ப்பா எங்களுக்கு. பாவம்ப்பா அந்த பொண்ணு. இப்ப எப்ப பார்த்தாலும் துரு துருன்னு பேசிட்டு சந்தோஷமா இருந்துட்டுருக்கோம். இப்ப எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு சோகமா இருக்குதுப்பா. அத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அதுக்கு என்னண்ணே பண்றது? நம்ம ஏதாவது பண்ணலாம். உங்களோட வாழ்க்கைய சரி பண்ணி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சோம்னா, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வாழவே விருப்பம் இல்ல. விவாகரத்து குடுத்துருன்னு சொன்னதுக்கப்புறம் என்னண்ணே பண்ண முடியும் அவங்க வாழ்க்கைய?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான்ப்பா எனக்கும் ஒண்ணுமே புரியல. அதான் அப்பா கிட்ட இத பத்தி பேசலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்கிள் கிட்டயா? அங்கிள் கிட்ட இத பத்தி என்னண்ணே பேசுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, "இல்லப்பா, இப்ப கார்த்திகாவோட மாப்பிள்ளை வீட்ல போய் பேசினோம் அப்படின்னா, நான் போய் பேசினா பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்ப அத்தையும், மாமாவும் எவ்வளவோ பேசிட்டாங்க போல இருக்கு. பெரியப்பாவும் பேசிட்டாராம். ஆனா அவங்க சரிப்பட்டு வர்ற மாரி தெரியல. அதனால தான் நம்ம அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கணும். அவங்க ஒரு சொந்தக்காரங்க யாரும் இல்ல அப்படின்ற தைரியத்தில கூட இப்படி பண்ணலாம்ல. கார்த்திகா ஃபேமிலிக்குன்னு நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட காட்டணும்ல. ஏற்கனவே கார்த்திகாவோட மாப்பிள்ளைக்கு நல்லாவே தெரியும். நம்ம கார்த்திகா அவங்க ஃபேமிலி கூட பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்படி பண்ணாலும் இப்ப வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் அப்பா கிட்ட சொல்லி கார்த்திகாவோட வீட்ல போய் பேச முடியுமான்னு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்ன வந்து சொல்லுவாங்க. உடனே அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம நடேசன் அப்பாவும் வருவாங்க. "என்னடா என் பேச்சு அடிபட்டுட்டு இருக்கு. என்ன?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா, அது வந்து கார்த்திகாவோட வீட்ல கொஞ்சம் பிரச்சனைப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவங்க வீட்ல பிரச்சனைனா உனக்கு என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பா கேட்குறாங்க. "அப்படிலாம் விட முடியாதுல்லப்பா. கார்த்திகா ரொம்ப பாவம்ப்பா. கார்த்திகாவோட வீட்ல அவங்க கார்த்திகாவோட மாமனாரும், மாமியாரும் ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்களாம். இப்ப கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் வந்து எங்க இருக்கிறாருன்னே தெரியலையாம். கார்த்திகா ஃபோன் போட்டாலும் பேச மாட்டேங்கிறாராம். அவங்க குடும்பமே ஃப்ராடு குடும்பமா இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அழுதுகிட்டே இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதெல்லாம் தேவதான்டா அவங்களுக்கு. இதெல்லாம் தேவதான். நான் தான் எவ்வளவோ சொன்னேன்ல. என்னமோ உன் பிள்ளைய விட ஊர் உலகத்துல நெறைய நல்ல பசங்க இருக்காங்க." அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா,
இப்ப அவன் மகள வேணும்னே கொண்டு போயி யாருக்கோ கட்டி குடுத்து, இப்படி வாழ வெட்டியா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. இதெல்லாம் தேவைதான் அந்த கஸ்தூரிக்கு அப்படின்னு சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "அங்கிள் அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க உங்க தங்கச்சிய தண்டிக்கணுன்றதுக்கு பதிலா, இப்ப எல்லாருமே சேர்ந்து கார்த்திகாவ தான் தண்டிச்சு வச்சிருக்கிறீங்க. அவங்களோட வாழ்க்கை தான் இழந்து வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அத கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. கார்த்திகா ரொம்ப நல்ல பொண்ணு தானே அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "நீ சொல்றது சரிதாம்மா. அவங்க அம்மா தான் அப்படின்னா, ஆனா அந்த பொண்ணு அப்படி கிடையாது. ரொம்ப பாசமா இருக்கும். பாவம் சரி எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டு நல்லாவாது இருக்கட்டும்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஆனா இப்படி வந்து வரும்னு சொல்லிட்டு பாதியிலேயே வாழ்க்கைய இழந்து வரும்னு சொல்லிட்டு நான் நெனச்சு கூட பார்க்கல. அவங்க டிவோர்ஸ் கேட்டா உடனே குடுத்துறணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பா வந்து சொல்றாங்க. அதுக்கு நம்ம சேரன் இருந்துட்டு, "ஆமாப்பா, இந்த கார்த்திகாவோட நகையே எல்லாத்தையுமே அவங்க வாங்கி வித்து தான் அத வந்து கடன் அடைச்சிருக்காங்க போல இருக்குது. அதனால கஸ்தூரி அத்த நகையெல்லாம் திருப்பி குடுத்துறட்டும். அதுக்கப்புறமா நீ வந்து விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு குடுத்துருன்னு சொல்லிட்டாங்களாம். மாமாவும் அத்தையும் இவ்வளோதான் உன் தலையெழுத்து. இனிமே வீட்லயே இருன்னு சொல்லிட்டாங்களாம். இனிமே கார்த்திகா அங்க போகாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னடா இதா இருக்குது. ஒரு பொண்ண பெத்து வளர்த்து நகை போட்டு செஞ்சு கல்யாணம் பண்ணி குடுத்தோம்னா, நகை எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு, பிள்ளை கூட வாழாம பிள்ளையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்களாம். அது போக விவாகரத்து வேற வேணுமா? இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அப்பனும், ஆத்தாலும் சும்மா இருந்தாங்களாக்கும். நம்மகிட்ட மட்டும் வந்துட்டு என்ன பேச்சு பேசுறாளுக. வீடே இடிஞ்சு விழுகுற மாதிரி எந்த ஆட்டம் ஆடுனா அந்த கஸ்தூரி. அங்க போய் அவளால எதுவும் பேச முடியலையா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. அதுக்கு தான்ப்பா சொல்றேன். நீங்களும் ஒரு எட்டு போய் பேசிட்டு வரீங்களா? அந்த கார்த்திகாவோட மாமனார், மாமியார் கிட்ட அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து என்ன நடக்குதுன்னு.